ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 14 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறான். மெய்யாகவே நாம் பயப்படாது இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறார். ஏனென்றால் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ஆனால் மனிதர்களுக்குள்ளே, எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு விதமான பயம், எதை குறித்தாகிலும் பயம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயம் என்ற ஒரு காரியம் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்மை பார்த்து இந்த புதிய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பயம் அதிகமாக இருப்பதினால் இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்காக இந்த புதிய நாளிலே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றும் இங்கே எழுதப்பட்டிருக்கிற பூச்சியாக, சிறு கூட்டமாக, பூச்சிகளையும் சிறு கூட்டத்தையும் இந்த உலகத்தில் எல்லாரும் பயமுறுத்துவார்கள். ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று சொல்லி பயப்படாதே என்று சொல்லியிருக்கிற. ஒருவேளை இந்த புதிய நாளில் கூட பூச்சை போன்று, சிறு கூட்டத்தை போன்று நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவித பயத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பயப்படாதே என்று சொல்லி இன்றைக்கு அநேக மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து போய் விடுவார்கள். ஆனால் தேவன், இஸ்ரவேலின் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுகிறார் என்றால், பயப்படாதே என்று சொல்லி நமக்காக துணை நிற்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பூச்சை போன்ற, சிறு கூட்டத்தை போன்ற இருக்கிற மனிதர்களை எல்லாம் அவமதித்து அவர்களோடு இருக்க யாரும் விரும்புவதில்லை. ஆனால் தேவன் என்ன பயப்படாதே என்று சொல்லி நமக்காக துணை நிற்கிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்கு வெற்றிகளை நமக்கு வாங்கி தரும்படியாக, நம் சந்தோஷமாக இருக்கும்படியாக, உயர்வை அடையும்படியாக ஆண்டவர் நமக்காக துணை நிற்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் பரிசுத்தராகிய மீட்பர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பரிசுத்த தேவன். அது மாத்திரமல்ல, சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். இப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளிலும் பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் வேதத்தில் பயத்திலிருந்து விடுதலையாகும்படியான அநேக வார்த்தைகள் உண்டு. 365 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லப்படுகிற அநேக வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக, பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக, நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், சர்வலோகத்துக்கு ஆண்டவராக இருக்கிறவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லும்போதே நமக்கு இருக்கிற எல்லா பயங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஒருவேளை இந்த புதிய நாளில் அநேக பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுவது மாத்திரமல்ல, துணை நிற்கிறவராக இருக்கிறார். துணை நின்று நமக்கு தேவன் வெற்றியும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பூச்சியாக இருந்தாலும், சிறு கூட்டமாக இருந்தாலும், நீங்கள் பயத்தோடு கூட வாழாதீர்கள். உங்களை பார்த்து தான் தேவன் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து, அவர் உங்கள் அருகாமையில், உங்களோடு கூட, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறோம் அந்த காரியத்தில் தேவன் துணை நின்று ஒரு பெரிய வெற்றியை இந்த புதிய நாளில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருப்போம். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்கள் இந்த புதிய நாளை கடந்து செல்லுங்கள். மெய்யாகவே இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் தேவன் நீக்கி விடுகிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக, துணை நிற்கிறவராக இருக்கிறார்.
கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பூச்சியாக இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி எங்களை திடப்படுத்தி துணை நின்று ஆண்டவரே எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக எங்களை தேற்றுகிறபடினால பயப்படாதே என்று சொல்லி துணை நிற்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இருதயத்தில் இருக்கிற சிந்தனையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீர் நீக்கி விடுதலை கொடுத்து துணை நின்று நீர் பெரிய வெற்றியை இந்த புதிய நாளில் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.